கள்ளக்குறிச்சியில் டே 1 தாங்க. இன்னைக்கு நம்ம சோளம் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். காலையில இருந்து மூஞ்சி கழுவிட்டு பாலும் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு டிஃபனுக்கு 2 சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுங்களை கூப்பிட தாங்க கிளம்பிட்டேன். பெருசா யாருமே வரல, 2 பேர் தான் வந்திருந்தாங்க. மீதி நானே, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க அத்தைங்களே வேலை செஞ்சுட்டோம். சோளம் ஒடிச்சு கும்பலா வைக்கிறதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. வேலைக்கு வந்த ஆளுங்களும் போயிட்டாங்க. மொத்தமா 55 சென்ட் தாங்க சோளம் விதைச்சிருந்தோம். நல்லா லஞ்சுக்கு 2 சொம்பு கம்பங்களை குடிச்சிட்டு சோளம் அடிக்கிற வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோளம் விதைச்சதுல இருந்து அறுவடை பண்ணி விற்கிற வரையும் எவ்வளவு செலவு பண்ண எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குன்னே தனி வீடியோ போடுறேன். வண்டி வந்ததும் சோளம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோளம் அடிச்சு முடிச்சுட்டு சாக்கு பையெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு சோளத்தை காய வைக்கதாங்க கொண்டு போய். எங்க ஊர்ல இந்த காய வைக்கிற களம்லாம் கிடையாது, ரோட்ல கொட்டி தான் காய வைக்கணும். ஓரளவுக்கு சுத்தமா கூட்டி பெருக்கிட்டு சோளத்தை கொட்டி மழை தண்ணி உள்ள போகாத மாதிரி தார்பாயை போட்டு மூடிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. நைட்டு டிராவல், காலையில வேலை செஞ்சதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு ஜம்முன்னு ஒரு மண்டக்குழியில போட்டு எடுத்துட்டு வந்த பேட்டை சேல்ஸ் பண்ண கள்ளக்குறிச்சிக்கு தாங்க போயிட்டேன்.